செம. எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெலை மீன் க்ரீன் மசாலா வறுவல் செய்ய போகிறோம். இப்போம்மா இந்த க்ரீன் மசாலா மீன் வறுவல் செய்கிறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அது ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் அலசலை. அது மாதிரி பூண்டு ஒரு பெரிய பூண்டை ஒன்று எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம். இப்போ இதெல்லாம் கழுவணும். கழுவிட்டு தான் நம்ம போட்டு அரைக்கணும். இப்போ எல்லாம் கழுவிக்கலாம் நம்ம பாருங்கள். இப்போ இருக்க நிலைமைக்கு எல்லாம் கழுவி தான் செய்யணும். அப்படியே போட்டுறாதீங்க, எல்லாம் கழுவிக்குவோம். இஞ்சி பூண்டு எடுத்து கழுவிருக்கேன் நான். அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் கழுவிக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறோமா, அதை இப்போ இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ மீனுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாமா. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கம்மா, வெலை மீன் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இது அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். உள்ளே எதாவது அசட்டு இருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நம்ம சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த உள்ளே பாருங்கள், அசட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும். அவ்வளோதான். இது இருக்கும் அந்த இறப்பை அதை எடுத்துடணும். தண்ணி ஊற்றுப்பா. தண்ணி இதில் ஊற்றேன், வர மாட்டேங்குது. வலுவலு போதும். இல்லை கொஞ்சம் சிந்தாமல் ஊற்றணும். குனிஞ்சு இருப்பா. இப்போ இருக்குமா, எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவிச்சி அடிக்கும் இல்லையா, அதுக்கோசரம் மஞ்சத்தூளும் தூளுப்பு போட்டு கழுவிக்கலாம். இதுயா வரேன். வெரி குட் பாருங்கள். இதே மாதிரி நல்லா அலசி கழுவிக்க வேண்டியதுதான். சூப்பர். என் பிள்ளை சின்ன பிள்ளை தண்ணி ஊற்றுறாரு, செமையாக தண்ணி ஊற்றுறாரு. போதியா இன்னும் கழுவிக்கலாம். செமையாக கழுவியாச்சு பாருங்கள். சுத்தமாக இருக்கு. மஞ்சள் போட்டனால கொஞ்சம் கலராக தெரியுது, இல்லைன்னா மீன் நல்லா வெள்ளையாக தேய்ச்சி கழுவியாச்சு. போதும், அவ்வளோதான். கழுவி கொடுத்த மீன் தானே. பாருமா, நம்ம மீனை கழுவணும் இல்லையா, அதனால் அதில் தண்ணி இருக்கும். நல்லா எப்போதுமே புழிஞ்சிருங்க. ஏன்னா மசாலாலெல்லாம் தண்ணி இருக்கும். அப்போ எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு. அரைச்சி வச்ச க்ரீன் மசாலாவை மீனில் தடவிக்கலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். பாருங்கம்மா, இந்த மசாலாலாம் இந்த கீரி விட்டுறதுக்கு உள்ளார போகிற மாதிரி மசாலா தடவணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து. ஓகே, தடவியாச்சு. பாருங்கம்மா, நம்ம அந்த மசாலாலாம் நல்லா தடவிட்டேன். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். இப்போ நான் அந்த மசாலாலாம் இலையில பரட்டினலா, அதனால் அந்த இலையிலேயே நான் சுற்றி வச்சிடுறேன் மீனை. இப்போ உங்கள் வீட்டில் இலை இல்லைன்னு வச்சுங்க, பாத்திரத்தில் தட்டில் வச்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஊறுறதுக்கு. இல்லையே ஃப்ரிட்ஜே இல்லைன்னா வெளியே 2 மணி நேரம் வச்சுருங்க மூடி. அது அப்படியே மசாலாலாம் காரமெல்லாம் ஏறிக்கும். இப்போ இதை அப்படியே சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான். தூக்கி தட்டில் வச்சுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், மீன் சுற்றி வச்சாச்சு. இப்போ போய் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ நல்லா ஊறி மசாலா ஏறி சூப்பராக இருக்கும். பாருங்கம்மா,
நம்ம மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கம்மா, மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து மீனை திரும்ப ஒரு தடவை பெரட்டி எடுத்து வைக்கலாம். அந்த மசாலா கீழே இருக்க மசாலாலாம் இலையில ஒட்டி இருக்கும். திரும்ப எடுத்து மேலே தடவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தோசை நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். மீனை வந்து வச்சிடலாம் தோசைக்கல்ல. சேம. இப்போ பாருங்கம்மா, மீனை தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாதி வெந்துட்டுருக்குது அடிப்பக்கம். இப்போ வந்து கம்மியான அனலில் தான் வைக்கணும். ஜாஸ்தி அனல் வச்சிடாதீங்க, உள்ளே தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு பக்கம் பிரட்டி போடலாம். மீன் இப்போ நல்லா வெந்துருச்சுமா. இப்போ மீன் எடுக்கும்போது நம்ம எடுக்கிற பதம் வந்து பொறுமையாக மெதுவாக எடுக்கணும். வேகமாக எடுத்தோம்னா வெந்த மீன் உடஞ்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக எடுங்க. சூப்பராக வந்திருக்கு மீன். வெள்ளமீன் க்ரீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பராக வந்திருக்கு. அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.